நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. இது வந்து நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணும்போது குறைவான டைம் தான் செலவாகும். ரொம்ப சட்டுன்னு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த தக்காளி கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கொத்து கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்காதுன்னா நீங்கள் பச்சை மிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இன்னொரு பக்கம் சாதம் வடித்து ரெடியாக இருக்குது. நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து வடித்து வச்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. சாதம் வேகும்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் வடிச்சிங்கன்னா சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிய வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் நிலக்கடலை பருப்பு கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நீங்கள் கொஞ்சமாக நெய் யூஸ் பண்ணலாம். நெய் சேர்த்து பண்ணோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயில் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். முந்திரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும். நான் வந்து இந்த ரெசிபி மண் பாத்திரத்தில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் பண்ணலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக அரிஞ்சு சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் ஓகே. இதில் நம்ம தக்காளி கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து தக்காளி கொத்தமல்லி சாதமாக பண்ணுறபோது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆயிரும். நம்ம சேனலில் ஏற்கனவே கொத்தமல்லி சாதம், புதினா சாதம்லாம் பார்த்துருப்போம்ல. இந்த தக்காளி கொத்தமல்லி சாதமும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி முழுமையாக சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் அதிகமாக கொத்தமல்லி சேர்த்து பண்ணும்போது இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்துடணும். அதாவது கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா போதும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கணும். நான் வந்து 3 கப் அளவு சாதம் சேர்த்துருக்கேன். அதாவது 1/2 கப் அளவு பாஸ்மதி அரிசியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். குக் பண்ணதுக்கப்புறமா அளந்து பார்க்கும்போது 3 கப் அளவு இருந்தது. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். அதிகமாக கலந்துட்டோன்னா சாதம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் எந்த அரிசி, சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அது வந்து வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். காய்கறி இல்லாத டைம்லலாம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுட சுட இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். நல்லா உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ கட்டாயம் இந்த டேஸ்டியான கொத்தமல்லி தக்காளி சாதத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொத்தமல்லி சாதம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.